இந்த பகுதியை நாம் போஜனத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். போஜனம் என்று சொல்லும்போது திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது. கம்யூனியன் ஃபெல்லோஷிப் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த போஜனத்தை ஏற்படுத்தினது யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக வந்தார் என்பதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆசிரியர் தொடர்ந்து தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். கடவுள் மனிதனாக அவர் வந்தார், வாழ்ந்தார் என்பதை இந்த 4 ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். அப்போது இந்த போஜனத்தை அல்லது திருவிருந்தை இது யார் ஏற்படுத்தினது, யார் கண்டுபிடித்தது, இது யார் தொடங்கி வைத்தது என்று சொன்னால், மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை துவங்கி வைத்தார். இதனுடைய அவசியம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது 28ஆம் மாதம் சொல்லுது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பின்பு பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அதுக்கு முந்தின வசனத்திலே பார்க்கும்போது, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார், நீங்கள் வாங்கி புசியுங்கள். அந்த அப்பம் என்று சொல்லும்போது இயேசுனுடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அந்த திராட்சை ரசம் அவருடைய குற்றமில்லாத மாசற்ற பாவிகளுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தை அடையாளப்படுத்தும் வகையில் சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இந்த அப்பத்தை நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து தந்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து தந்தார், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து தருகிறார். இது எந்த நாளில் செய்கிறான்னு சொன்னால், நாம் வரலாற்றின் பிரகாரம் பார்ப்போம்னு சொன்னால், வியாழக்கிழமையிலே ராத்திரி ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே என்று சொல்லி அவருடைய இறையில் பின்னணியிலே நாம் படித்து புரிந்து கொள்கிறோம். அதான் பெரிய விழா என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்போது பாடுபடுவதற்கு முந்தின இரவிலே வியாழக்கிழமையிலே இந்த பந்தியை கடவுள் அனுசரிக்கிறார், கிறிஸ்து அனுசரிக்கிறார். யாரை கொண்டு அப்படின்னு சொன்னால், சீசர்கள் கொண்டு இந்த பந்தியை அனுசரிக்கிறார். அப்போது இவர் தான் அனுசரித்து கொடுக்கிறார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரைக்கும் இந்த சம்பவமானது நிகழ்கிறதை நான் பார்க்க முடியும். யோவான் ஆசிரியர் சொல்லும்போது, இந்த அப்பத்தை அவர் கொடுத்து முடித்து விட்டு அதன் பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னால், சீசருடைய பாதங்களை அவர் கழுவினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யோவான் ஆசிரியர் சொல்லும்போது கூடுதலான இன்னும் ஒரு தகவலை கொடுக்குறார். மத்தேயு கொடுக்கல, ஆனால் யோவான் ஆசிரியர் கொடுக்குறார். அங்கே என்னத்தை கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். தம்முடைய சீசர்களுக்கு இயேசுவானவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் ஊழியக்காரனாக இருப்பானான்னு சொன்னால் அவன் முதலாவதாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சீசர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த பந்தியை அனுசரிக்க அவர் சொல்லுகிறார், செய்கிறார். இந்த சம்பவம் முடிந்த பிறகுதான் அவரை கைது செய்கிறார்கள், இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்போது இயேசுவை கைது செய்து வெள்ளிக்கிழமை முழுமையாக அவர் என்ன செய்யறார், பாடுகளுக்கு உட்படுத்தி, அதாவது வியாழக்கிழமை அந்த விடியற் காலத்திலே அவருடைய பாடுகள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ வெள்ளிக்கிழமையெல்லாம் அவர் கொடுமையான ஒரு சித்திரவாதத்துக்குள்ளாக அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்குள்ளே அவருடைய சிலுவை பாடு மரணம் நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி இறையில நாம் பார்த்து புரிந்து கொள்ளுகிறோம். 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே அவரை சிலுவையிலே அறைந்ததாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நான் பார்க்கிறோம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முழு உலகமும் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், மனிதனுடைய, அதாவது ஒட்டுமொத்த மனிதனுடைய எல்லாருடைய பாவத்தையும் பிதாவான தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்திலே அவர் செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கோபத்தையும் இயேசுவானவர் தன்னோட சரீரத்திலே அதை சுமந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதை யார் சுமத்தினது, இதை யார் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், சுமத்தப்பட்டது பிதாவாகிய தேவனால்.
அதை ஏற்றுக்கொண்டது குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ மனிதனுடைய பாவம் எவ்வளவு உக்கிரமா இருக்குமையானால், மனிதனுடைய அக்கிரமம் எவ்வளவு உக்கிரமா இருக்குமாயானால், கடவுளே இந்த பாவத்தை தான் மீது அவர் ஏற்றுக்கொள்ள துணிய முடியும். கடவுள் ஏற்றுக்கொள்வதற்கு அது முன் வர முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையிலே தண்டிக்க செய்தது. ஒவ்வொருடைய மனிதனுடைய கீழ்ப்படியாமை தான் இயேசுவை சிலுவையிலே தண்டிக்க செய்தது. இப்போ பிதாவான தேவன் எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் தம்முடைய குமாரன் மீது செலுத்தினார். அப்போ நீதியான தண்டனை, நீதியான கோபாக்கினை அனைத்தும் தம்முடைய குமாரன் மீது செலுத்தினார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ 12 மணிக்குள்ளே இந்த சித்திரவாதைகள்லாம் முடிந்து விட்டது. இப்போ 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அந்த 3 மணி நேரம் நீங்கள் பார்த்து சொன்னால் முழு உலகமும் அந்தகார இருள் அடைந்ததுன்னு சொல்லி பார்க்கும். அந்த நேரத்தில் தான் இயேசு கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதா தன்னை கைவிட்டதை உணர்ந்தவராக அந்த இடத்துல இயேசு கதறுகிறார். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கே கதறுகிறார். இப்போ பிதாவான தேவனால் அவருடைய குமாரன் இயேசு கைவிடப்பட்டார் என்று சொன்னால் இந்த சிலுவையிலே மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் பிதா தம்முடைய குமாரனை கைவிட்டார். சற்று நேரம், 3 மணி நேரம் அவரால் பார்த்து கொள்ள முடியவில்லை. குமாரன் படுகிற பாடுகளை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. பிதாவான தேவன் முழு படைப்புகளையும் கொண்டு அவர் கண்களை மூடிக்கொண்டார். முழு உலகத்தையும் அவர் காரிருளால் அடைத்து போட்டார். அந்த வேதனைக்குள்ளாய் குமாரன் சென்றார், கதறுகிறார். இது வெள்ளிக்கிழமையிலே நடந்த நிகழ்வு. அதன் பிறகு நீங்கள் பார்த்து சொன்னால் சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள். அப்போ அந்த ஓய்வு நாள் முழுவதுமாக கல்லறைக்குள்ளாக இயேசுவானவர் அவர் ஓய்ந்திருக்கிறார். சனிக்கிழமை முழுமையாக அவருடைய குமாரனுடைய சரீரம் ஓய்ந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லும்போது அதிகாலையிலே இருட்டோடு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இயேசுவானவர் 3வது நாளிலே உயிர்த்தி எழுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வேதம் சொல்லுகிறது. பெரிய வியாழன் என்று சொல்லி அனுசரிக்கிறார்கள், புனித வெள்ளி என்று சொல்லி அனுசரிக்கிறார்கள், இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லி அனுசரிக்கிறார்கள். இதனுடைய தாற்பயம், இதனுடைய சத்தியம், இதனுடைய உண்மைத்தன்மை விளங்கி செய்கிறோமா? மற்றவர்களை விடுங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாகவே இன்றைக்கு ஈஸ்டர் பண்டிகையை ஒரு கொண்டாட்டம் போல, ஒரு குதூகலம் போல நீங்கள் கொண்டாடுவீர்கள் சொன்னால் மெய்யாலுமே உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பாமல் பொலித்தனமாக அவரை ஆராதிக்கிறீர்கள், பொலித்தனமாக அவர்களை சேவிக்கிறீர்கள் என்பது பொருள், மறந்துவிடக்கூடாது. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அதை என்ன நான் பார்க்கிறேன், என்ன புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் என்னுடைய பாவத்துக்காக, வேத வாக்கியங்கள் சொல்கிறபடி என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக அவரை அடக்கம் செய்யப்பட்டார், என்னுடைய பாவத்து நிமித்தமாக 3வது நாளில் உயிரோடு கூட அவர் எழுந்தார். நானும் ஒரு நாளிலே, அவர் விசுவாசிக்கிற நானும் ஒரு நாளிலே மரிப்பேன், இயேசுவை போல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். 3வது நாளில் ஒரு நாள் நான் உயிரோடு கூட அவரை போல நான் எழுந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நான் கடந்து போவேன். இதுதான் வேதம் எனக்கு தரக்கூடிய ஒரு ஆறுதல். இந்த திருவிருந்தில் அனுசரிக்க வந்திருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட நிச்சயம் உண்டா? இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டா? இந்த நம்பிக்கையில் இருக்கிறவர்களை வேதம் உற்சாகப்படுத்துகிறது, தொடர்ந்து முன்னேறி வாருங்கள் சொல்லி அழைப்பு கொடுக்கிறது. இந்த சிலாக்கியத்திற்குள்ளாக வராதவர்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறது, ஒரு வாய்ப்பை தருகிறது. எனவே இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துனுடைய குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்தமுள்ள இரத்தம். இந்த சிந்தனையோடு இதை நாம் அனுசரிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம்.